திருச்சிற்றம்பலம். ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக வணங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த திருவாசக தொடரிலே கீர்த்தி திரு அகவலிலே மேலும் நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. கீர்த்தி திரு அகவல் பெருமான் பல அடியார்களுக்கு பல சூழ்நிலைகளிலே எவ்வாறு அருள் செய்தார் என்பதை நமக்கு விரித்து தொகுத்து அதனை காட்டுகின்ற பகுதியாக இது இருக்கிறது. அவ்வாறு பெருமான் அடியார்கள் பொருட்டு எவ்வளவு எளியனாக வர முடியுமோ அவ்வளவு எளியனாக வரக்கூடிய அந்த கருணையை நமக்கு தெளிவுபடுத்துவது கீர்த்தி திரு அகவல். எண்ண முடியாத ஒரு ஆற்றலும் கருணையும் உடைய இறைவன் இவ்வளவு எளிமையாக இறங்கி வருவது இந்த உயிர்களுக்கு தெரிந்து அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அருளாளர்களுடைய நோக்கம். ஈசன் பேராற்றல் படைத்தவன், பெருமை உடையவன் என்றெல்லாம் நாம் சொன்னாலும் கூட அவன் எளிதிலே அன்புக்கு வயப்படுகிறவனாக இருக்கிறான். நம்முடைய வரலாறுகள் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றன. பெருமானுக்கு பல்வேறு நிலைகளிலே நாம் பூசைகள், கிரியைகள், வழிபாடுகள் எல்லாவற்றையும் செய்து அவனை மகிழ்விக்க நாம் முயற்சி செய்கின்றோம். அவனும் அவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி ஏற்றுக்கொள்கின்ற பெருமான் நம்முடைய அன்பை அவன் உச்சி மீது வைத்து நாம் போற்றுகின்ற அந்த ஒரு ஈடுபாட்டை அவன் எளிதில் மயங்கி விடுகிறான். அதனால்தான் அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலை என்று சொன்னார்கள். பத்தி என்னும் வலையில்
படுவோன் காண்க என்றும் குறிப்பிடுகிறார். அன்பிற்குள்ளே அகப்பட்டு விடுவான் மிகச் சுலபமாக. நம்முடைய அன்பு எவ்வளவு வலிமையுடையது என்பதை பொறுத்துத்தான் அவர் நமக்கு எவ்வளவு நெருக்கமானவர் என்பது தெளிவாகிறது. இந்த கீர்த்தி திருவகவலிலே பல்வேறு அன்பர்களுக்கு பெருமான் செய்த உபகாரங்கள், பெருமான் செய்த திருவிளையாடல்கள், அவர்களுக்கு அவன் நிதர்சனமாக வந்திருந்து அவர்களுக்கு அருள் செய்த பாங்கு, இவற்றையெல்லாம் எடுத்து காட்டுவதன் மூலமாக இந்த கீர்த்தி திரு அகவலிலே பெருமானுடைய எளிமையை நமக்கு புலப்படுத்துகிறார். அப்படி பல அடியார்களினுடைய வாழ்விலே பெருமான் வருகிறான். அவர்களுடைய துன்பங்களை போக்குகிறான், துயரை துடைக்கின்றான். அவர்கள் நிர்கதியாக இருக்கிற பொழுது கை கொடுத்து அவர்களை காப்பாற்றுகிறான். இப்படி பல்வேறு வரலாறுகள் திருவிளையாடல்களிலே தெரிகின்றன. ஆகையினாலே நாம் இறைவனை கருணையோடு அவனை நாம் அழைக்கின்ற பொழுது அவன் நிச்சயமாக நம்முடைய அந்த அன்பிற்கு அவன் செவிசாய்க்கின்றான் என்பதை வலியுறுத்தும் முகமாக இந்த கீர்த்தி திருஅகவலிலே பல 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 சம்பவங்களை எடுத்து சொல்லுகின்றார். இதிலே அவர் குறிப்பிடுகின்ற பல சம்பவங்கள் அவர் காலத்திலே மிகுந்த பிரபலமாகவோ அல்லது சொன்னால் புரிந்து கொள்ளுகிற அளவிற்கோ இருக்கிறது. ஆனால் நமக்கு நம் காலத்திலே அந்த வரலாறுகள் பல நமக்கு புரியாமலும் அல்லது அதனுடைய நிகழ்ந்த இடம் போன்றவை தெரியாமலும் நமக்கு இருக்கின்றன. பல விவரங்கள் என்ன ஏது என்றே நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர் அதிலே குறிப்பிடுகின்றார். உரையாசிரியர்கள், அதனுடைய ஆய்வு செய்கின்ற ஆசிரியர்கள் எல்லோரும் அந்த குறிப்பையே தொடர்ந்து எழுதுகிறார்கள். இது மணிவாசகர் குறிப்பிடுகிற இந்த வரலாறு என்ன என்று தெரியவில்லை, எதை குறிப்பிடுகிறார் என்று புரியவில்லை என்று அவர்கள். அப்ப என்ன தெரிகிறது என்று சொன்னால், அவர் காலத்திலே வழங்கி வந்த பல சம்பவங்கள் பதிவு செய்யப்படாமலேயே போயிருக்கின்றன. எல்லாம் செவிவழி செய்திகளாகவே இருந்திருக்கின்றன. அப்படி பதிவு செய்யப்படாமல் போன காரணத்தினாலே அவையெல்லாம் மணிவாசகர் பதிவு செய்கிற பொழுது அவற்றினுடைய நுட்பம் அல்லது விவரம் நமக்கு தெரியாமல் இருக்கிறது. இப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 9ஆம் நூற்றாண்டிலே திருத்தொண்ட தொகையை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு வரி சொல்லுகிறார், ஒரு சொல்லு கூட சொல்லுகிறார். ஆனால் சேக்கிழார் அதற்கு எத்தனை பிரயாசம் எடுத்துக் கொள்ளுகிறார். குன்றத்தூர் அப்படின்னு ஒரு ஊர் வருகிறது அப்படின்னு சொன்னார். எந்த குன்றத்தூர்? விரிப்பொழில் சூழ் குன்றையார் விரண்மிண்டற்கு அடியே. அந்த குன்றைங்கிறது எந்த ஊரை குறிக்கிறது அப்படின்னு பார்த்து, அது இத்தனைக்கும் சேக்கிழாரு தொண்டை நாடு, அவர்கிட்ட குன்றத்தூர் இருக்குது, அது இல்லைன்ட்டார். இது இல்லை, மலை நாட்டில் இருக்கக்கூடிய குன்றத்தூர், சேர நாட்டில் இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி சொல்லுகிறார். அவர் சிரத்தை எடுத்து பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறார். அவரு நம்முடைய இந்த கீர்த்தி திருவகவல்ல சொல்லுகிற பல இதுமே வரப்போகுது. நிரம்ப ஊர்கள், நிரம்ப சம்பவங்கள். இது சிலவற்றை திருவிளையாடற் புராணத்தில் இருந்தாலும்
அது திருவிளையாடல் புராணத்தை சேர்ந்தது தானா என்பதிலும் அறிஞர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருக்கு. இது அதை சொல்லலை அப்படின்னு கூறுகிறார்கள். இது எப்படியோ எங்கேயோ பெருமான் விளையாடி விட்டு போயிருக்கிறான், அவர்களுக்கு திருவருள் செய்திருக்கிறான், அது நமக்கு நிச்சயமாக தெரிகிறது. அப்படி அவர் திருவிளையாடல் புரிந்த அந்த கீர்த்தி திரு அகவல் என்பது உண்மையிலேயே 64 திருவிளையாடல்கள் என்று திரு ஆலவாயிலே சொல்லப்பெறுகின்ற அந்த 64 திருவிளையாடல்களைத்தான் தொகுக்க பெறாமல் இருந்த காலத்திலே அவற்றை அங்கும் இங்குமாக முன்னும் பின்னுமாக சுவாமி சொல்லுகிறார். இப்ப பெரும்பற்ற புலியூர் நம்பி எழுதின திருவிளையாடல்லையே 3 திருவிளையாடல்ல ஒரு திருவிளையாடல் ஞானோபதேசம் செய்த படலம், பாத ஊரருக்கு ஞானோபதேசம் செய்த படலம் அப்படின்னு ஒரு திருவிளையாடல். இன்னொரு திருவிளையாடல் நரிகளை குதிரைகளாக்கிய படலம் அப்படின்னு ஒரு படலம் தனியா, அது ஒரு திருவிளையாடல் 64. இன்னொன்னு குதிரைகளை நரிகளாக்கிய படலம் அப்படின்னு ஒரு படலம். இப்படி 3 படலங்களாக இதனையே அவர் ஆலாசிய மகாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் இருந்து எடுத்து செய்யப்பட்டதாக இந்த திருவிளையாடல் புராணத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த திருவிளையாடல் புராணத்தை விட்டுருங்க, திருவிளையாடல் புராணம் 13ஆம் நூற்றாண்டிலே வந்தது, அதுக்கப்புறம் 17ஆம் நூற்றாண்டிலே ஒன்று வந்தது. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு திருவிளையாடல் புராணத்தை நமக்கு முதலாக பேசுகிறவர் நம்முடைய மணிவாசக பெருமான் தான். அவர் தான் பேசுறார். இப்போ அவர் பேசுறத எடுத்துக்கிட்டு இது அந்த திருவிளையாடலை குறிக்கிறது, இந்த திருவிளையாடலை குறிக்கிறதுன்னு அவருக்கு பின்னால ஒரு திருவிளையாடல் புராணத்தை தான் நமக்கு ஓடிட்டு காட்ட வேண்டியிருக்கு. அவருக்கு முன்னால ஒரு திருவிளையாடல் புராணமோ அல்லது செய்திகளை குறிப்பிடுவதற்கோ நமக்கு எதுவும் இல்லை. ஆகையினாலே தான் பல விஷயங்கள் நமக்கு மணிவாசக பெருமான் இந்த கீர்த்தி திருவிளையாடல்ல சொன்னது பல செய்திகள் நமக்கு தெளிவாகவில்லை, அவ்வளவுதான். மற்றபடி அவர் காலத்திலே வழங்கிய பெருமான் அருள் செய்த அந்த திருவிளையாடல்கள் எத்தனை கருணையோடு அவர் அடியவர்களுக்காக இறங்கி செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த செய்திகளை பார்க்கிற பொழுது அது அவருடைய கீர்த்தியை தெரிவிக்கின்றது, அவருடைய பெருமையை அது பேசுகிறது. எனவே மணிவாசக பெருமானுடைய அந்த கீர்த்தி திரு அகவல் என்பது இறைவன் அடியார்களுக்காக செய்த திருவிளையாடல்களை குறிக்கிறது, அடியார்களுக்காக செய்த திருவிளையாடல்களை குறிக்கிறது. அதுல தனக்கு செய்த திருவிளையாடல்களையும் சேர்த்திருக்கிறார், தனக்கு செய்த திருவிளையாடல். அதனால தான் அந்த திருவிளையாடல் புராணத்துல பின்னால அதை சேர்த்திருக்கிறார்கள். தனக்கு என்ன செய்தார் அப்படின்னுட்டு அது தனக்கு சொன்னதை கோர்த்து வரிசையா சொல்லி இருந்தால் நமக்கெல்லாம் ரொம்ப ஆனந்தமா இருந்திருக்கும். ஆனா அவருக்கு 2 வரிக்கு மேல தன்னை பத்தி பேசினால் அவருக்கு அதான் நான் முன்னையே சொன்ன மாதிரி அவருக்கு 2 வரிக்கு மேல தன்னை பத்தி ஏதாவது சொல்லிட்டா உடனே அடுத்தது எங்கேயாவது தன்முனைப்பு தனக்கு வந்துருமோன்ட்டு உடனே மாறி போய் வேறொரு திருவிளையாடல் பத்தி பேச ஆரம்பிச்சு. என்ன சாமி உங்களை பத்தி ஏதோ சொல்ல ஆரம்பிச்சீங்க, வர அப்படின்ட்டு பின்னாலே எங்கேயாவது ஒரு இடம் வரும்போது அதை திரும்ப எடுத்து அங்க 2 சொல்லிவிட்டு ஓடிடுவார் திரும்ப. நாம தான் அங்கங்க எடுத்து 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 கோத்து பார்த்து ஓ இப்படிதான் நடந்திருக்கும் போல இருக்கு அப்படின்னு நாம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை சொல்றதுக்கு உங்க அச்சப்பட்டிருக்காங்க பாருங்க, வந்தது சொல்றதுக்கே அச்சப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு வரவே இல்லை, வந்ததா விடுறான் பாருங்க கதை. அவன் இப்பதான் பேசிட்டு போனாருங்கிறான், இப்பதான் பேசிட்டு போனாரு, இப்பதான் என்கிட்ட பேசுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுகிறவர்களே நாம் பார்க்கிறோம். அப்படி நான் மதுரைக்கு போயிருந்த பொழுது, மதுரையில தொடர் சொற்பொழிவுக்காக போயிருந்தேன். அப்ப
அப்போ ஒருத்தர் என்னை சந்திச்சார், நடுவில் ஒருத்தர் வந்து சந்திச்சார். அப்போ அவர் சொன்னார், நான் சிவபெருமானுடைய பேசுவேன் அப்படின்னார். அதனால என்னங்க பேசுங்க அப்படின்னார். அதுக்கு மேலே நம்மால் என்ன சொல்ல முடியும்? சிவபெருமானுடைய பேசுவேன், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க, நான் சொல்றேன்னாரு. அதுதான் அது கிளைமேக்ஸ், இருக்கிறதுலே பெரிய கிளைமேக்ஸ். எனக்கு ஒன்றும் சொல்றதுக்கே ஒன்றும் இல்லைங்க, அதனால நீங்க உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லிக்கங்க அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன். அவரு கொஞ்சம் கூட அந்த கூச்சம் இல்லாமல் அவங்க சொல்றாங்க அந்த வெளியில வந்து, என்னடா எப்படி நினைப்பார்கள் அப்படின்னு கூட இல்லாம. அது அந்த மாதிரி இருக்கிற இந்த காலகட்டத்தில் உண்மையிலேயே சிவபெருமானோட பேசினவர், உண்மையிலேயே சிவபெருமானோட தொடர்பு கொண்டவர், அதை எழுதுறதுக்கு 4 வரி எழுதுறதுக்கு இவ்வளவு யோசனை பண்றார் சுவாமி. அவருடைய அந்த கருணை அவ்வளவு தூரம் இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியம் என்னன்னா, தன்முனைப்பு மட்டும் வந்துடக்கூடாது. இதுதான் திரும்ப திரும்ப சைவம் சொல்லுகிற விஷயம் என்னம்னா, நீ எவ்வளவு மேலே ஏறுகின்ற பொழுது நீ கவனமாக இருக்க வேண்டியது, உன்னுடைய தன்முனைப்பு முளைத்து விடாதபடி பார்த்துக்கொள். தன்முனைப்பு எந்த நேரத்திலும், நான் சிவபூஜை செய்கின்ற பொழுது கூட, அல்லது நான் திருக்கோயில் வழிபாடு செய்கின்ற பொழுது கூட, இது செய்வது அவனுடைய கருணையினால் இது செய்யப்பெறுகிறது, அவனுடைய கருணையினால் இது நிகழ்கிறது, அவருடைய கருணையினால் அல்லவா எனக்கு இந்த வாய்ப்பு கிட்டியது என்று திரும்ப 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 நாம் அவனுடைய கருணையை முன்னிறுத்தியே நாம் நம்முடைய இந்த செயல்களை செய்ய வேண்டுமே தவிர, கடையவனேனையும் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனேன் அப்படிங்கிறார் பெருமான். கலந்து ஆண்டு கொண்டது உண்மை, ஆனா கடையவன் நான், தகுதி உடையவன் அல்ல, தகுதி இல்லாதவன். தகுதி இல்லாத என்னையும் ஆண்டு கொண்டார். எனவே ஆண்டு கொண்டதற்கு காரணம் தகுதி இல்லை, ஆண்டு கொண்டதற்கு காரணம் பெருமானுடைய கருணை. கருணையினால் கலந்து ஆண்டு கொண்ட விடயம். ஆகையினாலே உயிர்கள் பால் வைத்த கருணையினாலே பெருமான் உயிர்களை மன்னித்து கொண்டே இருக்கிறான். நாம் உள்ளன்போடு வேண்டுகிற பொழுது அவன் நமக்கு செய்கின்ற முதல் உபகாரமே நம்முடைய குற்றங்களை மன்னித்தல் தான். நாம வேண்டி நிற்கிறோம் பெருமானிடம், வேண்டி நிற்கிற பொழுது, பெருமானே உன் கருணை எனக்கு கிடைக்காதா, பெருமானே உன்னுடைய கருணை நோக்கம் என்பால் விழாதா, பெருமானே உன்னுடைய கருணையில் என்னை நீ அணைத்துக் கொள்ள மாட்டாயா என்றெல்லாம் நாம் விண்ணப்பிக்கிற பொழுது அவர் முதல்ல செய்கிறது இந்த கருணையில் நம்முடைய குற்றங்களை நீக்குகிறார். இந்த குற்றங்களை நீக்குவது என்பதுதான் அவனுடைய கருணை. அப்பர் சுவாமி என்ன சொல்லுகிறார், அதுதான் நாம போய் சிவபெருமானை வேண்டினால், அவரை வேண்டி நின்று நம்முடைய கண்ணீரை பெருக்கி நாம் அவரிடம் தொழுது அழுது நின்றால் அவர் செய்வது ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான்கான் என்று சொல்லுகிறார். ஆய்ந்து ஆய்ந்து அறுப்பான்கான் என்று சொன்னால் நம்முடைய வினைக்கணக்கை ஆய்ந்து ஆய்ந்து, அது என்ன ஒரு பக்கம் 2 பக்கமா, ஒரு வால்யூம் 2 வால்யூமா, அத்தனை இருக்கக்கூடியத ஆய்ந்து ஆய்ந்து பார்த்து அறுப்பான்கான் என்று குறிப்பிடுகிறார். அப்பர் வாக்கெல்லாம் ரொம்ப நுட்பமானது, ரொம்ப நுட்பமானது. ஆகையினாலே இந்த கீர்த்தி திரு அகவல் முழுக்க முழுக்க திருவிளையாடல்கள், ஈசனுடைய திருவிளையாடல்கள். ஈசன் அதுவும் குறிப்பாக நல்ல தெள்ள தெளிவாக தெரிகிறது. என்ன என்று கேட்டால், திரு ஆலவாயை சுற்றி, திரு ஆலவாயிலே நிகழ்ந்த அந்த மதுரையம் பகுதி, அந்த மதுரையை சுற்றியுள்ள பகுதியிலே நிகழ்ந்த அந்த திருவிளையாடல்களை மட்டுமே குறிப்பிடுகிறார். அதை பற்றி மட்டுமே தான் அது பேசப்பெறுகிறது. எனவே தன்னுடைய பகுதியிலே பெருமான் கருணையோடு இறங்கி வந்து உயிர்களுக்கு செய்த நலங்கள் பற்றி அவர் பேசுகிறார். அவர் பேசுகிற பொழுது, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலே தானே நானும் இருக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு கஷ்டத்தில் தானே நானும் இருக்கிறேன்,
பெருமானே அவர்களுக்கு அருள் செய்தது போல தேவரீர் எனக்கும் இறங்கி அருள் செய்யக்கூடாதா என்று நாம் விண்ணப்பிக்கின்ற அளவிலே தான் அந்த திருவிளையாடல்கள் இருக்கும். அப்படி பல திருவிளையாடல்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏதோ அரசன், ஏதோ ஒரு மந்திரி, ஏதோ சேனாதிபதி என்றெல்லாம் வந்தாலும் கூட உண்மையிலேயே அவை அந்த உயிருக்கு நிகழ்கின்ற அந்த துன்பத்தில் இருந்து எவ்வாறு சிவம் அவர்களை விடுவிக்கின்றது, அவருடைய நம்பிக்கைக்காக, அவருடைய அந்த வேண்டுதலுக்காக, விண்ணப்பத்திற்காக எவ்வாறு கருணை புரிகிறது என்பதைத்தான் நம்முடைய இந்த கீர்த்தி திருநாவல் சிறப்பாக சொல்லுகிறது. தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பரவிளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூரக் குடியாக் கொண்ட கொள்கையும் சிறப்பும் மண்ணும் அமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்து நிதருளி நல்லாளோடு நயப்புற வைதியும் பஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னொடும் எஞ்சாதி ஈண்டும் இன்னருள் விளைத்தும் கிராத வேடமுடு கிஞ்சுகவாயவள் விராவு கொங்கை நல்தடம் படிந்தும் கேவேடராகி கிளிரது படுத்தும் ஆவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகேந்திரத்திருத்து உற்றாய் முகங்களால் பணித்தருளியும் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில்லாரியனாய் அமர்ந்தருளியும் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் 100 ஆயிரம் இயல்பினதாகி ஏருடை ஈசன் இப்புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்தருளி குதிரையை கொண்டு குடநாடு அதன் மிசை சதுர்பட சத்தாய் தான் எழுந்தருளியும் வேலம்புத்தூர் விட்டேரருளி கோலம் பொலிவு காட்டிய கொள்கையும் தற்பன மதனில் சாந்தம் புத்தூர் வில் பொறுவேடற்கு இந்த விளைவும் முக்கணி அருளிய முழுத்தடல் மேனி சொக்கது ஆக காட்டியதொன்மையும் அரியோடு பிரமர்க்கு அளவறி ஒன்னார் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் ஆண்டு கொண்டு அருள அழகுரு திருவடி பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் அந்தனாகி ஆண்டு கொண்டருளி இந்திர ஞானம் காட்டிய இயல்பும் மதுரை பெருநல் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் உத்தர கோசமங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொலிந்திருந்த அருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும் என்று நாம பார்த்தோம். வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்புரி காட்டிய பண்பும் தனக்கு நடந்ததை சொல்லுகிறார். இதை எப்படி எடுத்துக்கிறது? வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்புலி காட்டிய பண்பும் எப்ப காட்டினார்? எப்ப இந்த பாதச்சிலம்புலி காட்டினார்? ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. மணிவாசகர் வாத ஊர்ல இருந்திருக்கார். அந்த வாத ஊருக்கு பெருமான் வந்திருக்கிறார். இது 2 விஷயம் நமக்கு தெரிகிறது. ஆனா சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அத வாத ஊரினில் வந்தினிது அருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். அப்ப இந்த செய்தி எப்பொழுது நிகழ்ந்திருக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கிற பொழுது
இவருக்கு பாண்டிய மன்னன் அழைத்து குதிரைகள் எல்லாம் என்ன ஆயிற்று, கொண்டு போன பொருள் என்ன ஆயிற்று என்று கேட்கிற பொழுது குதிரைகள் வரும் என்று சொன்னார். குதிரைகள் வரும் என்று சொன்னார். எப்படி வரும் இவர் சொல்லலாம் என்று கேட்டால், இவர் சொல்ல முடியுமா குதிரைகள் வரும் என்று சொன்னது? குதிரைகள் வரும் என்று இவர் சொன்னதற்கு காரணம், பெருமான் இவருக்கு குதிரைகள் வரும் என்று பதில் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டார். பெருமான் சொன்னதை அப்படியே சொல்லுகிறார், தானாக இட்டு கட்டி சொல்லவில்லை. அப்ப குதிரைகள் வருகிற வரைக்கும் உம்மை ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்கிறோம், எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க குதிரை வர வரைக்கும் அப்படின்னு விட்டார். அப்ப வாத ஊரில் அவருடைய இடத்திலே அவரு அங்கே வைக்கப்பட்டிருந்தார். அங்கே இருந்த காலத்திலே தான் பெருமானுடைய பெருமையெல்லாம் எண்ணி எண்ணி, பெருமானே தலங்கள்தோறும் சென்று உம்மை வழிபட வேண்டும், உம்மை கூட வேண்டும் என்று எண்ணி இருந்த காலத்தில் எல்லாம் செல்ல முடியாதபடிக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது. ஆனால் திருப்பெருந்துறையிலே பெருமான் தாங்கள் வந்து எனக்கு அளித்த பிறகு இனி இந்த பூமியிலே எனக்கு வேலை இல்லை, தாங்கள் அழைத்துக் கொண்டு போய் விடுவீர்கள் என்று எண்ணி இருந்தேன். அதுவும் நடக்கவில்லை. ஏனென்றால் தில்லைக்கு வா என்று சொல்லிவிட்டு போய்விட்டீர்கள். தில்லைக்கு வருவது எப்படி என்று புரியவில்லை. நீங்கள் சொல்லி போனது தில்லைக்கு வா என்று சொல்லி போனீர்கள். தில்லைக்கு வா என்று சொன்னால் நான் தில்லைக்கு போகிற நிலையிலா இருந்தேன். திருப்பெருந்துறையிலிருந்து அப்படியே என்னை அள்ளிக்கொண்டு ஆலவாய்க்கு கொண்டு வந்து விட்டார்கள். எங்க குதிரை, குதிரை எங்க, கொண்டு போன பணம் எங்க? இப்ப இதை சரி செய்யாம நான் தில்லைக்கு எப்படி வர்றது? இது எப்படி சரியாகும்? நல்ல கவனமா கேட்கணும். கீர்த்தி திரு அகவல் என்பது எப்பொழுது செய்திருப்பார்? கீர்த்தி திரு அகவல் என்பது எப்போது செய்திருப்பார் அப்படின்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க, லாஜிக்கா யோசனை பண்ணி பாருங்க. கீர்த்தி திரு அகவலை எப்பொழுது செய்திருப்பார் அப்படின்னு சொன்னா, இப்ப இதுல எல்லாம் பார்க்கிற பொழுது கீர்த்தி திரு அகவல் அகவல்ல 2வதா வச்சிருக்கிறாங்க. ஆனா இதை பார்க்கிற பொழுது இதை அவரு பின்னாலதான் செய்திருப்பார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நரி குதிரையானது, குதிரை நரியான கதையெல்லாம் எப்படி இதுல வரும் இல்லையா? இப்ப நடந்து முடிந்ததை பத்தி தானே பேசுறாரு. நரி குதிரையானது, குதிரை நரியானது சொல்றவர் தான் என்ன தில்லைக்கு வான்னு சொன்னாருங்கிறதையும் சொல்றாரு பின்னால. அது பின்னால சொல்ல போறாரு இல்லையா? இவ்வளவு விஷயங்கள் இதுல வர்றதுனால இத்தனையும் தில்லையில இருந்து யோசிக்கிறார் பெருமான். கீர்த்தி திருவல தில்லையில இருந்து இவ்வளவும் சொன்னார், இவ்வளவும் செய்தார். அப்ப தில்லை திருப்பெருந்துறையில் நடந்தது, இதெல்லாம் நடந்தது. எல்லாம் நடந்து முடிஞ்சு ஒலிதரு கையிலே மலை கிழவோனே என்று சொல்லுகிற அந்த நிலையில நான் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறேன் என்பது போல சொல்லுகிறார். ஆகையினாலே இந்த செய்திகள் எல்லாம் பின்னால சொல்லுகிறார், தொகுத்து சொல்லுகிறார். அப்படி தொகுத்து சொல்லுகிற பொழுது இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் குதிரை நரியான கதை, நரி குதிரையான கதை எல்லாத்தையும் சொன்னார், சொல்லி முடிச்சார். அதை போன தடவை நம்ம பார்த்தோம். பார்க்கிற பொழுது அந்த வரிகளை பார்த்தோம். பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது. இப்ப சொல்ற சம்பவம் அதுக்கு முன்னாடி நடந்தது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு இப்ப சொல்ல போற சம்பவம் அதுக்கு முன்னாடி நடந்தது. இப்ப வரிசையா சொல்லல அவரு, எங்கேயாவது ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லிடுறாரு. அப்ப அவரு கரெக்டா வரிசையா சொல்லியிருக்காருன்னு சொல்ல முடியாது. பாண்டியன் குதிரைகளை எல்லாம் வாங்கிட்டு பொண்ணுக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அதெல்லாம் நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு இங்க சொல்லுகிறார், குதிரைகள் வருவதற்காக காத்திருந்த நிலையை பேசுகிறார். குதிரைகள்லாம் இன்னும் வரல, அந்த நிலையில காத்து கொண்டு இருக்கிறார்.
பாண்டியன் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிறான், அங்கே இருந்து கொண்டு இருக்கிறார். அப்படி அவர் இருந்து கொண்டு இருக்கிற பொழுது, பெருமானே எனக்கு தில்லைக்கு வர சொல்லி சொன்னீங்க, இங்கே இருக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா இது என்னைக்கு குதிரை வருது, என்னைக்கு பாண்டியனை சமாதானப்படுத்துறது, பாண்டியன் என்னைக்கு என் மேலே இருக்கிற கோபத்தை நீக்கி கொண்டு என்னை விடுதலை செய்கிறது, நான் என்னைக்கு விடுதலை ஆனதுக்கு பிறகு தில்லைக்கு வருது, இதெல்லாம் நடக்கிற காரியம் மாதிரியே தெரியலையே, இது என்ன இப்படி சிக்கி இருக்கிறேன் பெருமானே என்று கண்ணீர் விட்டு இருக்கிற பொழுதுதான் அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு கேட்டா, குதிரைகள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வருது, கூட்டம் கூட்டமா குதிரைகள் வருது. பெரும்பற்ற புலியூர் நம்பி எப்படி நரிகளை பரிகளாக்குனார்னு சொல்றார், நரிகளை பரிகளாக்குனார்னு சொல்றார். காட்டில் இருக்கிற நரிகள்லாம் அது பூமியை தோண்டி நண்டை சாப்பிட்ற நரிகளாம். இந்த நரிகளை எல்லாம் பிடிச்சி கொண்டு வாங்கன்னு சொன்னாராம். எல்லா நரிகளையும் பிடிச்சி கொண்டு வந்தோடனே சாமி அவற்றை பார்த்து திருநோக்கம் செஞ்சு சொன்னாராம், நீங்க கொஞ்ச நேரம் வரைக்கும், நான் சொல்ற வரைக்கும் இந்த நரி குணத்தை விட்டுட்டு கொஞ்சம் குதிரையா இருங்களேன் அப்படின்னு கேட்டாராம். அப்படின்னு சொன்ன உடனேயே அத்தனை நரியும் பறியாயிடுச்சான். சாமி போய் சொன்னாருன்னு, குணம் கொண்டு இணைய போதித்து குதிரையாக்கி, எப்படி குதிரை ஆக்கினார், எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்த்து கொஞ்ச நாள் நீங்க நரி இல்லாம கொஞ்சம் குதிரையாவே இருங்களேன் அப்படின்னு எல்லாம் குதிரை ஆயிடுச்சு. அப்படி ஆக்கினது தானே, கொஞ்ச நாளி தான் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிவிட்டு, இணங்கும் கணங்கள் தமக்கு அடைத்து புறப்பட்டான், ஓர் இவிழி மிசை, தான் ஒரு குதிரையில ஏறிக்கொண்டு தன்னை விட்டு பிரியாத அந்த கணங்கள் இருக்கிறத, அந்த கணங்களை எல்லாம் இதெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தார். அந்த குதிரைகள் எல்லாம் ஆதரவடியார் முற்றும் அடிபணிந்தேத்த போந்து வாதயம் புறத்து நன்னி மணிச்சிலம்பு ஓசை காட்ட, அப்படி குதிரைகளை எல்லாம் அழைத்து கொண்டு அவரு பாண்டிய நாட்டை நெருங்குகிறார். நெருங்குகிற பொழுது வாதவூர் வழியாக வருகிறார். வாதவூர் வழியாக வருகிற பொழுது என்னவோ சத்தம் வெளியில கேட்குது, வெளியில ஏதோ சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம், யாரையாவது கேட்டா தெரியுமே அப்படின்னு பார்த்தா யாரை கேட்கறது, ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிற பொழுது யாரையும் கேட்க முடியாது, தனியா சிறை வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அவருக்கு ஒரு ஓசை கேட்டுதான். என்ன ஓசைனாரு, சிலம்பின் ஓசை கேட்டுதான். சிலம்பு ஓசை கேட்டுச்சான். வாத ஊரினில் வந்தினிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும். இந்த சிலம்பொலி கேட்கிறது அவருக்கு. சிலம்பொலி கேட்ட உடனே பெருமானுடைய சிலம்பு ஓசை, பெருமானுடைய சிலம்பு ஓசை அவருக்கு கேட்கிறதா. சிலம்பு ஓசையை கேட்பதற்கு அது காரணம் என்னன்னா, நான் தில்லையிலிருந்து வருகிறேன் அப்படின்னு காட்டுவதற்காக. ஏன்னா அவர் தில்லைக்கு தானே அழைச்சிட்டு போனோம், அதனால தில்லையிலிருந்து வருகிறேன், உன் தில்லைக்கு நீ வர வேண்டிய அந்த தருணம் வந்து விட்டது என்று காட்டுவதற்காக அந்த பாத சிலம்பு ஒலியை காட்டிய பண்பும்னார். காட்டிய பண்பும்னா திருவடியையும் காட்டினார். ஒலியை கேட்பித்தது மட்டுமல்ல, திருவடியை காண்பிக்கவும் செய்தாராம். அது அப்படியே எடுத்து பெரும்பற்ற புலியூர் நம்பி இந்த வரிகளை எடுத்து அவர் அப்படியே பயன்படுத்துகிறார், உபயோகப்படுத்தி. ஆதரவடியார் முற்றும் அடிபணிந்தேத்த போந்து வாதயம் புறத்து, வாதயம் புறம்னா திருவாத ஊரில், வாதயம் புறத்து நன்னி மணிச்சிலம்பு ஓசை காட்ட தீதர ஆண்ட எந்தை திருச்சிலம்பு ஓசை என்றே. ஆகா, எங்க பெருமானுடைய சிலம்பு ஓசை இது, எங்கள் பெருமான் வந்து விட்டார், வந்து விட்டார். பேதமா முனிவர் தேரி இசைப்பட துதிக்கல் உற்றார்.
மணிவாசக பெருமானை துதித்து கண்ணீர் பெருக, பெருமானே வந்து விட்டீர்களா, வந்து விட்டீர்களா, வந்து விட்டீர்களா, நீங்கள் வருவீர்களோ இல்லையோ என்று கண்ணீர் விட்டு கொண்டு இருந்தேன், வந்து விட்டீர்களா என்று அப்படி இருந்தேன் என்பதை மணிவாசகரே சொல்லுகிறார். இதை இவரு எடுத்து கையாளுகிறார். மணிவாசகரே சொல்லுகிறார், வாத ஊரினில் வந்து இனிது அருளி, வாத ஊரில் வந்துன்னு சொல்லி விட்டுருந்தாருன்னா நமக்கு அதோட நின்று போயிருக்கும். இனிது அருளினா தன்னுடைய அடியாருக்கு தெரியும்படியாக செய்து, இனிது அருளுதல் என்பது தன்னுடைய அடியாருக்கு தெரியணும், தான் வந்துட்டோம் அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? தன்னுடைய பதவி போனதுக்கோ, தன்னுடைய புகழ் போனதுக்கோ, தன்னுடைய பெருமை போனதுக்கோ கொஞ்சம் கூட கவலைப்படல அவரு. அதை பத்தி எல்லாம் ஒண்ணும் இல்லை. தில்லிக்கு வான்னு சொன்னாரே, போக முடியாம போயிடுச்சே, இங்கிட்டோமே, இது என்னவோ இந்த குதிரைங்கிறாங்க. மணிவாசகருக்கு பாதி புரிஞ்சுது, பாதி புரிய மாட்டேங்குது. பாருங்க அந்த நிலைக்கு. நம்ம தான் குதிரை வாங்கலையே, இந்த பணம் தான் பாண்டியன் எடுத்துக்கிட்டு இருப்பானே, ஏன் நம்மளை தொந்தரவு பண்றான்னு நினைக்கிறார். நம்ம தான் குதிரை வாங்கலையே, பணம் தான் இருக்குமே, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நம்மளை விட்டுற வேண்டியதானேன்னா, பணம் இருந்தா அவன் ஏன் இவரை பிடிக்க போறான்? பணம் தான் இல்லையே, இல்லையா? அந்த அளவுக்கு அவரு ஆழ்ந்து பக்தியிலே திளைத்து போயிருந்த காரணத்தினாலே பொருள் நலம் தெரியாது. அருள் நலம் சிறந்திருக்கிறவர்களுக்கு உலக பொருள் நலம் சரியா தெரியாது, புரியாது. அவங்களுக்கு அருள் நலத்துல சிறந்திருக்கிறவங்களுக்கு போய் வெண்டிக்காய் வாங்கிட்டு வான்னு சொல்லக்கூடாது. இவரை பார்த்தவனையும் முத்தல் வெண்டிக்காவா பார்த்து எடுத்து கையில கொடுத்து அனுப்புவான், அதை பிரமாதமா வாங்கிட்டு வந்துடுவார். ஏன்னா அவருக்கு பொருள் நலம் கிடையாது, அவருக்கு அந்த அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கவே இருக்காது. ரொம்ப சுலபமா ஏமாற்றி உள்ளான். அருள் நலம் சிறந்தவர்களை மிக மிக எளிதாக ஏமாற்றி விடலாம். மிக மிக எளிதாக ஏமாற்ற முடியாமல் சாமர்த்தியமாக இருக்கிறவர் பிரபஞ்சத்தோடு சிறப்பாக ஒட்டி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? ஒருத்தர் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் பிரபஞ்சத்தோடு ரொம்ப ஒட்டி கொண்டு, பிரபஞ்சத்துல என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு, என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கூட தெரியாம இல்லையா, பக்கத்து வீட்டுல இருந்து கேட்டாங்கிறதுக்காக மனைவி வாங்கி வச்ச 2 தக்காளி பழத்தை எடுத்து கையில கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோ, கொடுக்கக்கூடிய பொருளாது அவருக்கு நாட்டு நிலவர தக்காளியில எங்க போய் நிக்குதுன்னு கூட தெரியாம தக்காளி தானே கேட்கிறாங்க, இந்த நம்ம எங்கேயோ போய் இருக்குது என்னன்னு தெரியல, நான் தரேங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து இருந்தது 2 தக்காளி அதை எடுத்து கொடுத்துட்டாங்க. வந்தவன மனைவிக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இல்லையா? என்னையா மனுஷன் நீ? அப்ப அவர்களுக்கு அருள் நலம் வாய்ந்தவர்களுக்கு பொருள் நலம் இருக்க, சாமர்த்தியமா இருக்க மாட்டாங்க, தத்தையான்னு இருப்பாங்க. அவங்களுக்கு விதன்மையா பேச தெரியாது, சாமர்த்தியமா ஒருத்தர் டீல் பண்ண தெரியாது அவர்களுக்கு, அது தெரியாது அவங்களுக்கு, இப்படித்தான் இருப்பாங்க. அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அது எப்படிப்பட்டவர்கள். இங்க சொல்லுகிறார், வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். இதை சொல்லிவிட்டு இதுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா? குதிரை வந்தது, பாண்டியன் உடனே அவர் கொண்டு வாப்பா, குதிரைகள்லாம் வந்துருச்சு, தக்க மரியாதையோடு வாத ஊரரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு வாத ஊருக்கு ஏகப்பட்ட மரியாதை வந்திருக்கிறதெல்லாம் நரின்னு தெரியாம அவரு கூட்டு நிக்க வச்சு அவரை பாருங்க வந்துருச்சு அப்படின்னு காட்டி, இந்த பாத சிலம்பொலி காட்டிய பண்புல வந்தவர் எங்க இருக்கிறார்னு இவர் தேடி, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா முன்னைய, அவ்வளவு அற்புதமா சொல்லுகிறார். அடுத்தது இன்னொரு செய்தி சொல்லுகிறார் பாருங்க, திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். இது அங்க திருப்பெருந்துறையில நடந்ததை சொல்லுகிறார். திருவார் பெருந்துரை செல்வனாகி, அந்த திருப்பெருந்துறை என்று சொல்லக்கூடிய அதிலே செல்வன்னா குருன்னு அர்த்தம்.
அருட்செல்வம் உடையவர். அதனால அருட்செல்வனை குரு என்று செல்வனை சொல்வார்கள். செல்வன்னா உண்மையிலேயே அருட்செல்வத்தைத்தான் செல்வம் என்று சொல்ல வேண்டும். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள, வள்ளுவர் சொல்லிட்டார். பொருட்செல்வம் பூரியார் கண்ணும், முட்டா பையிட்ட கூட பணம் இருக்குடா அப்படிங்கிறார். நான் சொல்ல, வள்ளுவர் சொல்றார். பணம் இருக்கிறவன்லாம் முட்டா பையன்னு சொல்ல, அப்படி சொல்ல. நீங்க அர்த்தத்தை பார்த்து எடுத்துடக்கூடாது. பணம் இருக்கிறதுனால ஒருத்தனை பெரிய அறிவாளின்னு நினைச்சிடாத. முட்டாள்கிட்ட கூட பணம் இருக்கும். ஆனால் அருள் உயர்ந்தாரிடம் மட்டும்தான் இருக்கும், மற்றவர்கிட்ட இருக்காது அருள். இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும், வெதர்லயே கிடையாது செல்வத்துக்கு. இன்னைக்கு என்கிட்ட இருக்கு, இன்னைக்கு இன்னொருத்தட்ட இருக்கு, இன்னைக்கு இன்னொருத்தட்ட இருக்கும். அப்படி மாறி மாறி போகும். அருள் செல்வம் அப்படி போகாது. வந்தா வந்ததுதான், போகாது அருட்செல்வம். அப்படிப்பட்ட அந்த அருட்செல்வனாக ஆசிரியராக வந்தார். திருவார் பெருந்துறையிலே ஆசிரியராக வந்தவர் திருவார் பெருந்துறை செல்வனாகி, திருப்பெருந்துறையில செல்வனாகி என்றதுனால சிவபெருமானே செல்வனாகி குருவாக ஆகி, கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். இப்ப இவர் பார்க்கும்போது அவர் இருந்தார். இவர் உள்ள அந்த ஒலி கேட்க உள்ள வருகிறார். அந்த ஒலி கேட்கிறது, 5 எழுத்து ஒலி கேட்கிறது. அதை கேட்டுக்கொண்டே உள்ள வருகிறார். உள்ள வந்தா ஒரு கோயில், அதை தரிசனம் பண்றார். அப்படியே வராரு. குருந்த மரத்தடியில சாமி உட்கார்ந்துருக்கார், பார்க்கிறார். இவர் எப்படி இங்க வந்தாருன்னு மணிவாசகருக்கு தெரியுமா? தெரியாது. இருக்கார், இவர் போகும்போது அவர் இருக்கார். திருப்பெருந்துறையில மறைபையில் அந்தரனாக வடிவு கொண்டு அங்கே அமர்ந்திருக்கிறார். இவரை பார்க்கிறார், பார்த்துட்டு வாங்குறார், எல்லா தீட்சையும் தருகிறார். இந்த ஞானத்திரல்ல எழுதியிருக்கிறேன். அந்த தீட்சை வகைகள்லாம் அது சொல்லியிருக்கார். பெரும்பற்ற புலியூர் நம்பி சொல்லியிருக்கார். அதை ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கார் வித்து விளைவுல, அதை சொல்லியிருக்கிறேன். அத்தனையும் தருகிறார் பெருமான், கருணையோடு தருகிறார். இவருக்கு சொல்லோனாத மகிழ்ச்சி. இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, பெருமானே இவற்றை வணங்குகிறானே என்று. அப்புறம் வழங்கிவிட்டு அவரை பார்த்து, நீ தில்லைக்கு வந்துரு என்ன அப்படின்னு விட்டார். சொல்லிட்டே இருந்தாரு, தலையை ஆட்டிட்டாரு இவரு. நான் அப்புறம் கூட்டிட்டு போறேன் உன்ன அப்படின்னு உடனே வேற வழி தெரியல, தலையாட்டி விட்டார். அப்புறமா யோசிக்கிறாரு, ஏன் தலையை ஆட்டணும், முடியாது, இவ்வளவு தூரம் பண்ணிட்டு என்னை விட்டுட்டு போறேங்கிறது முடியாது, என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இருக்கணும் நானு. அவர் அப்புறம் கூட்டிட்டு போறேன் தில்லைக்கு வான்னு சொன்னாராம். நான் எப்படி கேட்கறது, சாமி என்ன விட்டுட்டு போதீங்க சாமி, கூட்டிட்டு போயிடுங்க சாமி, நான் எங்க போவேன் இனிமே? முன்ன நிலையா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் ஏதாவது இடத்துல போய் ஒட்டலாம். இப்ப நான் எங்க போய் ஒட்டுவேன் சாமி, எதோடையுமே ஒட்ட முடியாது இல்லையா அப்படின்னு அழைச்சிட்டு போங்க சாமின்னு காலை பிடிச்சிக்கிட்டு கதறி இருக்கணும். விட்டுவிட்டேன். அவரு இதாண்டா சாக்குன்னு கிளம்பிட்டார். கிளம்புனவர் எப்படி கிளம்புனார் அப்படின்னா, கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். கருவார் சோதியில் கறந்த கள்ளம், சோதியில் கறந்த கள்ளம், சோதியில் கறந்த கள்ளம் தான். சோதி என்று சொன்னால் ஒரு பெரிய தீப்பிழம்பு, ஒரு சோதி பிழம்பு தோன்றுகிறது. அதுல சுவாமி மறைகிறார். அப்படி மறைகிற பொழுது அந்த காட்சி எப்படி இருந்து, ஒன்ற உடன் வந்த அருளியன்னு பின்னாலே சொல்லுவார். யாராரோ பின்னாலே கூடவே போவார்கள், வந்திருக்கவங்க. அப்பதான் பாக்குறாரு யாராரோ வந்திருக்கிறாங்க. கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். அந்த கருவார் சோதின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல வேண்டும்.
சோதியில் கறந்த கள்ளமும், கள்ளம் என்று சொன்னால் மறைஞ்சுட்டார். என்ன வஞ்சகம், என்ன வஞ்சகம்! இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு தூரம் அருள் செஞ்சுட்டு இவ்வளோத்தையும் செஞ்சு விட்டு நீ அப்புறமா வான்னு சொல்லி விட்டுவிட்டு இவர் பாட்டுக்கு போறதுன்னா எவ்வளவு பெரிய வஞ்சகம்! இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு நீ மட்டும் அப்புறம் வா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போனா என்ன வஞ்சகம், கள்ளம்னாரு. கறந்த கள்ளமும்னாரு. சொல்லிவிட்டு வஞ்சகத்தன்மையோட மறைஞ்சு விட்டார். சோதியில் கறந்தன்னா மறைந்த, சோதியில கலந்துட்டார். அப்படியே ஒரு பிழம்பு எழுந்தது. எழுந்தா இவரு போனதுக்கு அப்புறம் வந்ததா அல்லது வந்தப்புறம் இவரு போனாரா ஒன்னும் புரியல. ஒரு சோதி மாதிரி தெரிந்தது. சாமியை காணோம். சுத்தி இருந்தவங்க எல்லாம் ஒருத்தரா உள்ள போக ஆரம்பிச்சாங்க. அதுதான் பார்த்தோம் சோதி. சாமி சொல்றாரு, இவரு வந்ததை யாராவது பார்த்திருப்பாங்களா இங்க அப்படின்னு கேட்டா, இந்த சோதியில இவர் கலந்ததை பார்க்கிற பொழுது என்ன தெரிகிறது என்று சொன்னால், இந்த மாதிரி ஒரு சோதி வந்து அதிலிருந்து தான் இவர் வெளியில வந்திருப்பார். எப்படி இவர் கலந்தாரோ எப்படி போனாரோ அப்படித்தானே வந்திருக்கணும். எப்படி ஒருவர் போனாரோ அப்படித்தானே வந்திருக்கணும். ஒரு வழி இல்ல. இவர் எப்படி வந்தார் அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது, சரி அவர் போகும்போது எப்படி போறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவர் போகும்போது பார்த்தேன், ஓ இந்த வழியா வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அது மாதிரி இவர் எப்படி வந்தார் என்பதை யோசித்துக் கொண்டு இருக்கிற அந்த நிலையில இந்த சோதியில அவர் கறந்த கள்ளத்தை பார்த்த பொழுது இப்படித்தான் வந்திருப்பார். அது ஒரு பிழம்பாக இருக்கக்கூடியதிலே அங்கே தோன்றி இருப்பார். அங்கே தோன்றி இருந்து அந்த சோதியிலே தோன்றித்தான் எனக்கு இத்தனை திருவருளும் செய்துவிட்டு அந்த சோதியிலேயே கலந்து விட்டார். ஆகையினால இந்த சோதியை பற்றி சொல்லுகிற பொழுது கருவார் சோதி, கரு என்று சொன்னால் அதுதான் அந்த தோன்றுகிற இடமாக விளங்குவதுன்னு அர்த்தம். கருன்னா அந்த கருவார் சோதி, கரு போன்ற சோதி, அதுதான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பு அது ஓர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய என்று சொல்லுகிறார் அல்லவா? அந்த சோதியிலிருந்து முருகன் வந்தது போல அந்த சோதியிலிருந்து திருப்புரை துறை செல்வன் வந்து மீண்டும் அந்த சோதியிலேயே கலந்தான் என்று குறிப்பிடுகிறார். அந்த சோதியிலிருந்து வந்து அந்த சோதியிலேயே கலக்கிறான். இப்ப சோதியிலிருந்து அருட்சோதியிலிருந்து அருள் வடிவம் எடுத்து வருகிறார்கள். அதனாலதான் திருவருள் வடிவம் என்று சொல்லுகிறோம். அந்த அருள் வடிவம் எடுத்தார். அதை குறிப்பிடுகிறார். திருவார் பெருந்துரை செல்வன்னாகி கருவார் சோதியில். எவ்வளவு அழுத்தம் பாருங்க, அதுல அந்த பொருள் அழுத்தம் பார்க்கணும். சோதியில் கறந்த கள்ளமும்னா ஒரு ஒரு ஒளிப்பிழம்பிலே மறைந்து விட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அந்த ஒளிப்பிழம்பு என்ன ஒளிப்பிழம்பு? கருவார் சோதினார். கருவார் சோதினா அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து தான் அவர் தோன்றி இருக்க வேண்டும். எங்கிருந்தும் இல்லை, ஒரு ஒளிப்பிழம்பு வந்து அந்த ஒளிப்பிழம்பிலிருந்து இந்த திருமேனி தாங்கி வந்து மீண்டும் அந்த ஒளிப்பிழம்பிலேயே திருமேனியை கொண்டு சென்று விட்டார் என்று குறிப்பிடுகின்றார். கருவார் சோதியில் கறந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்தினிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். இதுக்கு அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த பூவலங்கிறது என்ன ஊரா, இல்ல பூவலங்கிறது பூ பிரதட்சணம் அல்லது தலையாத்திரை அதை குறிக்கிறாரா? தானும் வந்து தில்லைக்கு போவதற்கு முன்பாக பூவலம் வந்தோம். பல தலங்களுக்கு சாமி போயிருக்கார். காஞ்சிபுரம் போயிருக்கார், திருவாரூர் போயிருக்கார், சீர்காழி போயிருக்கார், திருவண்ணாமலை போயிருக்கார், திருக்கழுக்குன்றம் போயிருக்கார். இப்படி பல தலங்கள் போயிருக்கிறார் சாமி. ஆகையினாலே பல தலங்களுக்கும் போன அந்த பூவலம் அதனில் நான் சென்ற அந்த தலப்பயணத்திலே பொலிந்து இனிது அருளி அங்கே எனக்கு
திருவருள் நலம் தந்த அந்த தன்மை, பாபநாசம் அக்கிய பரிசும், என்னுடைய வினைகளையெல்லாம் இல்லாமற் செய்த அந்த தன்மை. மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர்க்கு ஒரு வார்த்தை சொல்ல சத்குரு வாய்க்குமே பராபரமே என்று சொன்னது போல, அந்த மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று சொல்லக்கூடியவற்றினுடைய இந்த பயணமாக மூர்த்தி விசேஷம், தல விசேஷம், அது தீர்த்த விசேஷம் என்று சொல்லக்கூடிய இவற்றினுடைய அப்பதான் குரு வருவார் என்று சொல்லுவார், தாய்மானவர் சொல்லுவார். இப்ப இதுல சொல்லுகிறார், இந்த பெருமான் எனக்கு வந்துட்டார், வந்ததுக்கு பிறகு ஒருவேளை இந்த தலைப்பயணத்தை எல்லாம் சரியா முடிக்காம முன்னாடியே உனக்கு முடிச்சிட்டேன், உனக்கு குரு அப்புறமா வந்திருக்கணும், ஆனா உனக்கு முன்னாடியே வந்துட்டேன், இருந்தாலும் இது அப்புறமா முடிச்சிரு, வேலை கொடுத்துட்டேன், இருந்தாலும் இந்த பெண்டிங் சப்ஜெக்டை முடிச்சுட்டு வந்துரு அப்படின்னு அனுப்புவாங்க. சில இடத்துல டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போவோம், சில இடத்துல டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடியே போனால் பரீட்சையில் எழுதி முடிச்சிருப்பான், ரிசல்ட் இன்னும் வந்திருக்காது. ரிசல்ட் வரல உடனே வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு, பரவாயில்ல ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நீ பேப்பரை கொடுன்னு சொல்லிட்டு டியூட்டியை ஜாயின் பண்ணி வச்சிருவான். ஸோ பெண்டிங் ரிசல்ட்ஸு இவர் போய் ஜாயின் பண்ணிடுவார். ஜாயின் பண்ணி வேலை போயிட்டு இருப்பார், ரிசல்ட் வரல. ரிசல்ட் வந்துடும், ரிசல்ட் வந்தால் ஒரு பேப்பர் போயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ என்ன பண்ணுவான், அந்த ஒரு பேப்பருக்கு 6 மாதம் டைம் கொடுப்பான், டைம் தருவான். 6 மாதத்துக்குள்ளே அந்த பேப்பரை நீ கம்ப்ளீட் பண்ணிவிடு, 6 மாதம் கழிச்சு வேலையை விட்டு போக வேண்டாம், இது 6 மாதம் இருக்கும். அது மாதிரி வேலை கொடுத்துட்டு 6 மாதம் டைம் கொடுத்து சப்ஜெக்டை கிளியர் பண்ணுற மாதிரி முதல்ல திருப்பெருந்துறையில் வந்து அவருக்கு தீட்சையை எல்லாத்தையும் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த தலைப்பயணம் போயிட்டு வந்துரு, கொஞ்சம் பெண்டிங் இருக்குல்ல அதெல்லாம் போயிட்டு வந்துருன்னு அதுக்கப்புறம் தலங்கள் போகிறார், எல்லா தலங்களுக்கும். அப்படி பூவலம் அதனில் பொலிந்தினது அருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் என்று சொல்லுகிறார். இனிமே தொடர்ந்து சொல்ல போறது எல்லாமே திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய பல திருவிளையாடல்களை சொல்லுகிறார். அதுல திருவிளையாடல் புராணத்துல திரு ஆலவாயில நிகழ்ந்த அந்த புராணங்கள் எல்லாம் விரிவாக பேசப்பட்டிருக்கிறது. அவற்றை நீங்க அதுலேயும் பார்க்கலாம். உதாரணமா, தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும், இது தண்ணீர் பந்தல் வைத்த படலம் அப்படின்னு ஒரு படலம் திருவிளையாடல் புராணத்துல. எப்பவும் இது திரு ஆலவாயை சுற்றி நிகழ்கிற திருவிளையாடல்களாக இருப்பதனால பாண்டிய மன்னனுக்கு சகாயம் பண்ணுகிறவராகவே சிவபெருமான் விளங்குவார். பாண்டிய மன்னர்கள் எல்லாம் சிவபெருமான் திரு ஆலவாய் சொக்கநாதர் மேல் சொல்லனாத அன்பும் பக்தியும் பூண்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலே, அவர்கள் நேர்மையும் ஒழுக்கம் கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு பெருமான் பெருந்துணையாக இருப்பான். அது மட்டுமல்ல, அவரே முதல்ல அரசனாக விளங்கினான் இந்த ஆலவாய்க்கு என்கிற காரணத்தினாலே அவர்களுக்கு நலம் பெறுவதற்கு துணை செய்வான். அப்படித்தான் ஒரு பாண்டிய மன்னன், அவன் ஆட்சி செய்கிறான், நல்ல சிறப்பா ஆட்சி செய்யறான். சோழ மன்னன் என்ன பண்றான், பக்கத்துல இருந்தவன் அதை பார்த்துட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டு நம்ம மகளை இவனுக்கு கொடுக்கலாமே என்று எண்ணி அதற்கு தூது அனுப்புகிறான். அந்த பாண்டிய மன்னனுக்கு, உனக்கு என்னுடைய மகளை தருவதற்கு நான் ஒருமனப்படுகிறேன், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவன் சொல்றான் வாலண்டியரா போய். அப்ப அந்த பாண்டிய மன்னன் ஏற்றுக்கொள்ளுகிறான். சரி, நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆனால் அதற்குள்ள என்ன ஆகிறது, இந்த பாண்டிய மன்னனுடைய தம்பி ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு துரோகி, அவன் ஒரு வஞ்சகன். அவனுக்கு எப்பவுமே அண்ணன் மேல ஒரு காட்டம். அவன் தனியாவே பிரிஞ்சு போய் படைகளை வைத்து கொண்டு மறைந்து வாழ்ந்து கொண்டு பல இடர்களை விளைவித்துக் கொண்டு இருக்கிறான். அவன் உடனே என்ன பண்ணா, தன்னுடைய அந்த காட்டு படைகளை எல்லாம் திரட்டி கொண்டு நேரா பாண்டிய மன்னன் அந்த பாண்டிய எல்லையை தாண்டி போய் சோழ நாட்டுக்கு போய் போருக்கு போயிட்டான். போருக்கு போய் அந்த சோழ மன்னன்ட்ட, உன் மகளை எங்க அண்ணனுக்கு கொடுக்குறேன்னு, எனக்கு கொடுக்கறதா இருந்தால் நான் போருக்கு வரமாட்டேன், இல்லைன்னா என்னை போரில்லை நீ வெற்றி கொள்ள வேண்டும்னு. அவன் பார்த்தான், இது என்னடா சிக்கலா இருக்குது, இவங்களோட போய் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும்,
சரி நீங்க வாங்க அரண்மனையில பேசிக்கலான்னு கூட்டிட்டு வந்து, அதுக்கப்புறம் அவனோட பேசி சரி தம்பிக்கே கொடுத்துடலான்ட்டு தான் பெண்ணை அவனுக்கே கொடுத்துட்றான். அவனுக்கு கொடுத்தவன அவன் அங்க மாப்பிள்ளையா இருக்கிறான். யாரு? பாண்டியனுடைய தம்பி, ஆனால் துரோகி. அங்கேயே மாப்பிள்ளையா இருக்கிறான். இவனை கூட்டிக்கிட்டு அவன் வடநாட்டுல ஒரு மன்னன் தொல்லை தந்து விட்டு இருந்தா, நம்ம அவன் மேல போர் எடுக்கலாமான்னு கேட்கிறான். தாராளமா போகலாமே அப்படின்னுட்டு மாப்பிள்ளையும் மருமகனும் மாமனாருமா சேர்ந்து போருக்கு போகிறார்கள். வெற்றி பெறுகிறார்கள். திரும்பி வந்துடுறாங்க. வெற்றி பெற்று அந்த மன்னனை, பரவாயில்ல நம்ம மாப்பிள்ளை ரொம்ப வீரமுடையவராக தான் இருக்கிறார், நமக்கு நிறைய வெற்றி கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் சோழன். அந்த சந்தோஷத்துல தான் வந்தது ஆபத்து. இவன் சொன்னா, இப்படியெல்லாம் உனக்கு வெற்றியை வாங்கி தந்திருக்கிறேன், நம்ம பாண்டிய நாட்டு மேல படையெடுத்து போகணும்னா. என்னப்பா இது, உங்க அண்ணன் தானே ஆட்சி, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க என் கூட வரீங்க, நான் நீங்க கூப்பிட்டீங்கன்னு வடநாட்டு மன்னனை தோக்கடிக்கிறதுக்கு வந்தேன்ல, நீங்க என் கூட வாங்க, நம்ம போய் அவனை வென்று அந்த நாட்டையும் எடுக்கணும், நான் அரசன் ஆகணும், பெரியவங்க தானே அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தான். கேட்கல. சரின்னு சோழன் கூடவே ஒத்துக்க வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் போருக்கு வந்தார்கள். பெரிய படையா இருந்தது. இப்ப பாண்டிய மன்னன் நேர சொக்கநாதர்கிட்ட போய் முறையிடுகிறார். பெருமானே, நான் யார் ஒம்புக்கும் போல, ஆட்சியை நல்லபடியா நடத்தி கொண்டு இருக்கிறேன், எனக்கு துரோகம் செய்தான், இப்படி துரோகம் செய்ததை கூட நான் மன்னிக்க தயாரா இருந்தேன், ஆனா எனக்கு வரவேண்டிய அந்த பெண்ணை தானே திருமணம் செய்து கொள்வதற்கு போய் இப்ப திருமணம் செய்து கொண்டார், நான் அதையும் பொருட்படுத்தல. ஆனா இப்பொழுது போருக்கு வருகிறார்கள், நிச்சயமாக அந்த 2 பேரும் சேர்ந்த போர்படை நம்முடைய போர்படைக்கு அவ்வளவு தூரம் தாங்குமா என்று தெரியவில்லை, தேவரீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று முறையிடுகிறார். அப்ப சுவாமி சொல்றாரு, நீ போ நான் பார்த்துக்கிறேன் என்று அவருக்கு அசரீரி வருகிறது. நீ போருக்கு போ நான் பார்த்துக்கிறேன். சரின்னு போருக்கு வருகிறான். போர் கடுமையாக மூழ்கிறது, சண்டை நடக்கிறது. ஆனா கொடூரமான வெயில், உச்சியது மண்டையை பிளக்குது வெயில். வீரர்கள் உடனே சோர்வடைந்து விட்டார்கள். அந்த பக்கத்து வீரர்களும் இந்த பக்கத்து, அந்த பக்கத்து வீரர்கள் தண்ணி எங்க கிடைக்கும்னு பார்த்து போர்க்களத்துல பார்த்தா தண்ணியே கிடைக்கல, சோர்ந்து எல்லாம் விழுந்தார்கள். இந்த பக்கத்துல பாண்டிய மன்னனுடைய படைகளும் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்த நேரத்தில் திரும்பி பார்த்தா ஒரு தண்ணீர் பந்தல். அங்க ஒருத்தர் சிவனடியார் இருந்து, வாங்க இங்க வாங்க தண்ணி தரேன். எல்லாரும் வரிசையா ஓடுகிறார்கள். ஒன்று அத்தனை பேருக்கும் கோலை தண்ணியை கொடுக்கிறார். தண்ணீர்ல நல்லா அற்புதமா வெட்டி வேர் போட்ட தண்ணி, ஏலக்காயை தட்டி போட்டு கற்பூரத்தை நசுக்கி போட்டு அப்படி மனம் வீசுகிறது தண்ணி. ஆளாளுக்கு 1 டம்ளருக்கு 10 டம்ளர் குடிக்கிறான் கோவலை. குடிச்சு முடிச்சுட்டு புது ஆக்ரோஷத்தோட போர் முனைக்கு போய் சண்டை போட்டா அவனுங்க விஸ்டாண்ட் பண்ண முடியல, எல்லாம் புறமுதுகிட்டு ஓடினார்கள். தன்னுடைய அந்த தம்பியையும் அவனுடைய மாமனையும் சோழராஜனையும் சிறைப்பிடித்து இழுத்து வந்தான் பாண்டிய மன்னன். வருகிற பொழுது தாகமா இருக்குன்னா சரி அவனுக்கு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா தண்ணி பந்தலை காணோம். அப்பதான் தெரிஞ்சது, பெருமானே தண்ணீர் பந்தல் வைத்து தமக்கு அருளி செய்திருக்கிறார் என்பது தெரிந்து கொள்ளுகின்றார். அதைத்தான் சொல்லுகிறார், தண்ணீர் பந்தல் சயம்பெற வைத்து, தண்ணீர் பந்தலை ஜெயம்பெற வைத்து என்று சொன்னால் பாண்டிய மன்னன் வெற்றி பெறுவதற்காக வைத்து, நன்னீர் சேவகன் ஆகிய தன் நன்மை. அவர் கையில தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும். சாமி கோலை கோலையா தண்ணி கொடுத்துருக்கார், வாங்கி குடிச்சிருக்காங்க. அதனால அவருக்கு நன்னீர் சேவகன், நன்னீர் சேவகன் ஆகிய நன்மை. இப்படி தண்ணி கொடுக்கிற அளவுக்கு கூட இறங்கி வருகிறார் ஒருவர் என்று சொன்னால் அவருடைய கருணையை எங்க இருந்து சொல்ல முடியும். அப்ப தண்ணி கொடுக்கறதுக்கு கூட வருவாருன்னா சுவாமி எந்த லெவலுக்கும் கீழே நமக்கு உதவி செய்ய தயாரா இருக்கிறார். அவருடைய கருணை அதை சொல்லுகிறார். அவர் பெரிய ஆசிரியராக எனக்கு வந்தாருன்னு நீ நினைக்கிறீங்க, தண்ணி பந்தல் வச்சு வருகிறவருக்கு கோழையில தண்ணி கொடுக்கிற வேலை பார்த்தாரியா? அவர் இதை விட என்ன, அது அந்த சமயத்துல ரொம்ப மிக முக்கியமாக இருந்த காரணத்தினாலே போரிலே பாண்டியன் வெற்றி பெற்றான். அது தண்ணீர் பந்தல் வைத்த படலம் என்றே திருவிளையாடல் புராணத்திலே சொல்லப்படுகிறது. விருந்தினாகி வெண்காடதனில் குருந்தின் கீழ் அன்று இருந்த கொள்கையும், இது வரலாறு தெரியல என்று சொல்லுகிறார்கள். குருந்த மரத்தடியில், திருவெண்காட்டில குருந்த மரத்தடியில இருந்து உபதேசம் செய்திருக்கிறார். அது அப்ப வழங்கி இருந்திருக்கிறது அந்த ஒரு வரலாறு. அதை மணிவாசகர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகிற அந்த வரலாறு, அப்பொழுது வழங்கப்பட்டு வந்த அந்த வரலாறு என்ன என்பது தெளிவாக தெரியல, வரலாறு தெரியல.
சரி, ஆனால் என்ன செய்தி தெரிகிறது என்று சொன்னார், திருவெண்காட்டிலே புதுமையான கோலத்திலே குருந்த மரத்தடியின் கீழே வந்திருந்து அவர் உபதேசம் செய்திருந்திருக்கிறார் என்ற அந்த செய்தி மட்டும் தெரிகிறது. பட்டமங்கையில் பாங்காயிருந்தங்கு அட்டமா சித்தி அருளி அதுவும், இதுவும் திருவிளையாடல் புராணத்தில் அட்டமா சித்தி அருளிய படலம், உபதேசித்த படலம் என்று இருக்கிறது. அதாவது பெண்களுக்கு 6 பெண்களுக்கு அவர் உபதேசம் செய்திருக்கிறார். ஆகமங்களை கொஞ்சம் அலட்சியமா நடுவில் இருந்துட்டாங்க. உடனே அவர்களை நீங்கள் சென்று கற்களாக இருங்கள் என்று பட்டமங்கை என்கிற தலத்திலே கற்களாக நீங்கள் இருக்க கடவீர்கள், ஏன்னா உணர்வு இல்லாமல் உயர்ந்த விஷயத்திலே நாட்டம் இல்லாமல் இருந்தீர்கள் என்று சபித்தார். பின்னர் பெருமான் நன்றியுடைய திருவடிகளை பற்றி கேட்கிற பொழுது, நானே அங்கே வருவேன், உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், சென்று வாருங்கள். அவர்கள் அந்த பட்டமங்கையிலே கற்களாக இருந்த பொழுது பெருமான் அங்கே சென்று அவர்களுக்கு உபதேசம் செய்து அவர்களுக்கு மீண்டும் அந்த வடிவத்தை தந்தார். அது மட்டுமல்ல, அட்டமா சித்திகளை அவர்களுக்கு அங்கே உபதேசம் செய்தார். அங்கே அட்டமா சித்தியை உபதேசம் செய்து அவர்களுக்கு அங்கே உபதேசம் செய்த அட்டமா சித்திகளை அவர்கள் கவனிக்காமல் இருந்த அந்த அட்டமா சித்திகளை இப்பொழுது சிரத்தையோடு அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள் என்கிற அந்த செய்தியை சொல்லுகிறார். வேடுவன் ஆகி வெண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடத தன்னில் கறந்த கள்ளமும். இதே போலத்தான் இன்னொரு பாண்டியனுடைய வாழ்க்கையில் நடந்த வரலாறு ஒன்று சொல்லுகிறார். அது சோழனை மடுவில் வீட்டிய படலம் என்கிற படலமாக அது சொல்லப்பெறுகிறது. அதாவது இந்த பாண்டியன் அவன் உண்டு அவன் வேலை உண்டு என்று இருப்பான், ஆனால் சோழர்கள் அந்த பாண்டிய நாட்டை கவர்வதிலேயே குறியாக இருப்பார்கள். ஆகையினாலே அப்படி ஒரு காலத்திலே ஒரு பாண்டிய மன்னன் ஆண்டு கொண்டிருந்த பொழுது சோழன் ஆனவன் போருக்கு அறைகோல் விடுக்கிறான். இவர் தவிர்த்து பார்க்கிறான். அவன் எப்படியோ இந்த போரை மூட்டி இந்த பாண்டிய நாட்டை பிடித்து விட வேண்டும் என்கிற அந்த குறிக்கோளிலே இருப்பது தெரிந்தது. போருக்கும் வந்து விட்டார். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. சொக்கநாதரிடம் போய் ஆலவாய் பெருமானிடம் முறையிடுகிறார். பெருமானே, இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்வது? என்னுடைய படைகள் மிக எளிமையான படைகள். நான் தங்களுக்கு தொண்டு செய்வதும் தங்கள் திருக்கோயிலுக்கு தொண்டு செய்வதும் தங்களுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்வதுமாக இருக்கக்கூடிய இந்த அரசை போர்க்கள அரசாக மாற்ற வேண்டும் என்று கருதுகிறார்கள். என்ன செய்வது? நீ அச்சப்படாதே, நீ போருக்கு போ, நான் பார்த்துக் கொள்கிறேன். இவர் படைகளை அழைத்து கொண்டு போருக்கு போகிறார். போனால் இந்த படைகள் முழுவதும் அந்த சோழன் பார்க்கிறான். சோழனுடைய படை பெரும்படை, இவருடைய படை கொஞ்சம் சிறு படையாகத்தான் இருக்கிறது. படைதான். அங்கிருந்து பார்த்தால் இந்த படைகளை பார்க்கிற பொழுது பெரும்படைகளாக தெரிகிறது அவர்களுக்கு. சோழன் இதான் நடுவில் ஒரு லென்ஸ் போட்டாரா என்னன்னு தெரியல. பார்த்தா ஒயிட் ஆங்கிள் இவ்வளவு பெருசு தெரியுது. இக்குண்டு தான் நிற்கிது, இவ்வளவு பெருசு தெரியுது. இவங்க எல்லாருமே சோழ படைகள் எல்லாம் கொஞ்சமா தானே படை இருக்குன்னு சொன்னாங்க. இது இவ்வளவு அகலம் இவ்வளவு நீளமா இருக்க, இவங்க அப்படியே மேல விழுந்தாலே நம்ம எல்லாரும் நசுக்கி போயிடுவோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போதே இந்த படைகள் உள்ளுக்குள்ள பாய்ந்து வருகிறது. இங்க பாதி பேர் அந்த சைக்கலாஜிக்கலாவே ஒரு வீரனுக்கு முதல்ல அந்த சைக்கலாஜிக்கலா அவனுக்கு அந்த வீரம் இருக்கணும். இந்த வீரம் இல்லைன்னா தோல்வி நிச்சயம். அதனாலதான் எப்பவுமே போருக்கு செல்லுகிறதுக்கு முன்பா தளபதி வீரத்தை ஊட்டுவதற்காக வீர உரை நிகழ்த்துவார். அந்த வீர உரை நிகழ்த்துவார். வெற்றிவேல் வீரவேல் என்றெல்லாம் அந்த வீரத்தை விளைவித்து அந்த வீரத்தோடு உற்சாகத்தோடு போய் உயிரை விடுவாங்க. என்ன அந்த மாதிரியாக அந்த போர்க்களத்தில் இருக்கும். இங்கேயும் அப்படி எவ்வளவோ வீரத்தை ஊட்டி கூட்டு வந்தாலும் இந்த பெரும்படையை பார்த்தவனு எல்லாரும் சைக்கலாஜிக்கலா அஃபெக்டட். அத்தனை பேர் பாதி பேர் மேல பின்னால் ஓடுறான். ஒரு மாதிரியா எல்லாத்தையும் பண்ணவனு இவன் என்ன பண்றான், இது ஏதோ இவன் மாய வேலை பண்ணுகிறான்னு நேரா அந்த பாண்டிய மன்னன் கிட்டேயே போருக்கு போகிறான். சோழ மன்னன்
2 பேரும் போரிட போகிற நேரத்தில், கடுமையாக போரிடுவதற்காக போகிற நேரத்தில் திடீர்னு எங்கிருந்து ஒரு வேடுவன் வருகிறான். எங்கிருந்தோ ஒரு வேடுவன் வந்து ஒரு அம்பை எய்கின்றான். உனக்கு தைரியம் இருந்தா முதல்ல என்கிட்ட நீ பாரு நீ அப்படின்னு. நீ யாருடா பெரிய வீரனா என்று கேட்டுக்கொண்டு அவனோடு இவன் சண்டை போட ஆரம்பிக்கிறான். சோழன் அவன் அம்பு எய்கிறான், இவன் எய்கிறான். இப்படி நான் பாண்டிய மன்னனுடைய சேவகன், என்னை நீ முதலில் வெற்றி கொள்ள பார், பிறகு நீ பாண்டிய மன்னனோடு சண்டையிடலாம். அவனை துரத்தி கொண்டே போகிறான். அவன் அங்கே வேகமா போகிறான். இவனை துரத்தி கொண்டே போன சோழன் கடைசியில ஒரு மடுவை தாண்டுகிறான் அந்த வீரன். ஆனால் சோழனோ அந்த மடுவை தாண்ட முடியாமல் மடுவிலே விழுந்து இறந்து விடுகிறான். இதுதான் சோழனை மடுவில் வெட்டிய படலம். இவ்வாறாக பாண்டிய மன்னனுக்கு வெற்றியை தேடி தருகின்றாராம் சிவபெருமான். வேடுவனாகி வெண்டுரு கொண்டு காடது தன்னில் கறந்த கள்ளமும் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும். இதெல்லாம் மணிவாசகரே சொல்லுகிறார். திருவிளையாடற் புராணத்துல பின்னால வந்தது. ஆனா இதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னு கேட்ட மணிவாசகர் தான். மணிவாசகர் இந்த வரலாறுகளை அவர் குறிப்பிடுவது நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் குறிப்பிடுவது. நமக்கு இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் அவர் சொல்றது. மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும். ஒரு பாண்டிய மன்னன் இருந்தான். அவன் தன் படைக்கலத்தோடு இருக்கிறான். இதுவும் ஒரு வரலாறு. அந்த படைக்கலத்தோடு படைகளோடு அவன் இருக்கிறான். படைக்கலங்களை பெருக்கிக் கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்திலே அவனோடு போர் புரிவதற்கு எப்பொழுது பார்த்தாலும் ஒரு மாற்று அரசன் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். படை பத்தாதுன்னு தோடுது. உடனே பாண்டிய மன்னன் என்ன பண்ணா, இதுவும் நம்ம சாமிக்கு எப்ப வேணா வரலாம் நம்மகிட்ட, ஆகையினால படைகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நிரம்ப வீரர்களை சேர்க்க வேண்டும், பயிற்சி தர வேண்டும், களங்களை தர வேண்டும். இது மாதிரி படைபலத்தை நாம இம்ப்ரூவ் பண்ணணும். அதனால டிஃபென்ஸுக்கு நிறைய ஃபண்டை ஒதுக்கணும். இப்ப அப்படித்தானே பண்றாங்க. பாகிஸ்தான்ல சாப்பாட்டுக்கே பிச்சை எடுக்கிறான், ஆனா டிஃபென்ஸுக்கு அவ்வளவு ஒதுக்குறான். ஏன்னா இந்தியா படையெடுத்துரும் அப்படிங்கிறதுக்கு, இந்தியாவுக்கு வந்து எதிர்த்துட்டு இருக்கணுமா. அதனால பட்னியா இருந்தாவது 10 ராக்கெட் செஞ்சிடணும் அப்படின்னுட்டு அவன் படைகளுக்கே அவ்வளவு பணத்தை செலவு பண்ணுகிறான். அது போலத்தான் நாம் இப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கு. அவன் செலவு பண்ணானா அதுக்கு மேல நம்ம செலவு பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. அது போல அவன் அதிகமான படைபலத்தையோடு வருவான் போல இருக்கு. நம்ம படைபலத்தை பெருக்கிடலான்னு தன்னுடைய தளபதியை கூப்பிடுறார். இந்த தளபதி பேரு சுந்தர சாமந்தன் பேர். சுந்தர சாமந்தன் ஒரு சிவனடியார். அவரை கூப்பிட்டு, இவரு நம் சிறந்த படை தளபதி, சிறந்த படை வீரர், இந்த மாதிரி நம்முடைய படைகள் வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு, அதை கொஞ்சம் பெருசு பண்ணணும், நீங்க ஆட்களை சேர்க்கணும், நல்ல கருவி கரணங்கள் படைகளங்கள் வாங்கணும், இந்த ஸ்மித்து அதாவது இந்த கொல்லர்களை கொண்டு வாள்கள், வில்கள், வேல்கள், மழுக்கள் இவற்றை தயார் செய்யணும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்றதுக்கு இதுக்கெல்லாம் நிறைய ஃபண்டு வேணும். நான் கஜானாவை திறந்துட சொல்றேன், இந்தாங்க கீ அப்படின்னு சாவியை கொடுத்துட்டார். இந்த சாவியை கஜானா கிட்ட இருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இதை நீங்க திறந்து உங்களுக்கு எவ்வளவு பொருள் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம், ஒரு கணக்கு கிடையாது. நீங்க அவ்வப்பொழுது வந்து என்கிட்ட இதுக்கு இவ்வளவு வேண்டி இருக்கு, இதுக்கு இவ்வளவு வேண்டி இருக்குன்னா சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கெல்லாம் இவ்வளவு வேண்டுங்கிறதுக்கு எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க படிக்க செலவு பண்ணுங்க, செலவு பண்ணிக்கிட்டே இருந்து படைபலத்தை பெருக்குங்க. இன்னும் ஒரு 3 மாசத்திலிருந்து 6 மாசத்துல நம்முடைய படைபலம் 1லேருந்து 5 பங்கு, ஒரு பங்குலேருந்து 5 பங்கு ஆகிடும் அப்படின்னு செய்தலாம் அரசை அப்படின்னு. சரின்னு வாங்கினார். வாங்கிட்டு எப்படியெல்லாம் செய்யலான்னு திட்டம் போடுறார். எங்குங்கிறதெல்லாம் படைகளை கொண்டு வரலாம், இந்த நாட்டிலேருந்து படைகளை வரவழைக்கலாமா, இப்படி வீரர்களை ஊக்குவிக்கலாமா, எப்படி செய்யலாம், என்ன எல்லாத்தையும் யோசனை பண்ணிட்டே இருக்கார். யோசனை பண்ணிட்டே இருந்தவர் இந்த சுந்தர சாமந்தன் அந்த திரவியத்தை எல்லாம் எடுத்து செலவு பண்றதுக்காக கஜானாவை திறந்து பொருள்களை எல்லாம் எடுத்து குமிக்க சொல்றார். அப்போ ஆளுங்களை விட்டு அந்த பொருள்களை எல்லாம் எடுத்து குமிக்கிறாங்க.
கஜானாவில். இது எவ்வளோப்பா இது இருக்குன்னு. ஐயா இது 10,000 பொண்ணு இருக்குது. சரி அவ்வளோதான் இருக்கான்னு. இது மாதிரி பல குவியல் இருக்குங்க ஐயா, ஒரு குவியல் எடுத்து வெளில வச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய குவியல் இருக்கான்னு கேட்டார் சுந்தரசாமி. ஆமாம், எவ்வளோ இருக்குன்னு. கணக்கே கிடையாது, நிறைய குவியல் இருக்கு உள்ளுக்குள்ள. இதை பார்த்த உடனே அவருக்கு ஐடியா மாறிடுச்சு. இதுவரைக்கும் போர் படை, அந்த படைகளை உருவாக்க வேண்டும், சேனைகளை உருவாக்க வேண்டும், படை கருவிகளை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தவர் இவ்வளவு செலுத்தி பார்த்தவொடனே, இவ்வளவு செல்வம் இருக்கு, எத்தனை சிவனடியாருக்கு அன்னம் பாலிக்கலாம் அப்படின்னு நினைச்சார். இதை பார்த்த உடனே எத்தனை மடங்களை போற்றலாம், எத்தனை இடங்கள்ல அடியார்கள் வந்தா தங்குவதற்கு வசதி செய்து கொடுக்கலாம், எத்தனை இடங்கள்ல சிவனடியார்களுக்கு வேணுங்கிற வஸ்திரத்தை கொடுக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், பஞ்சம் இல்லாம செய்யலாமே அப்படின்னுட்டு உடனே பணத்தெல்லாம் அப்படி செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டார். எல்லா பணமும் அப்படி போக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குவியல் குவியலா போகுது. அரசன் தான் என்ன கேட்கவே வேணான்ட்டானே, இவங்க கீழே இருக்கிறவங்களும் ஒன்றும் கேட்க முடியாது, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அடியார்கள் எல்லாம் அன்னம் பாலித்து அற்புதமா உணவு, எல்லாருக்கும் சிறப்பான உணவு. அரிசி கொஞ்சம் தட்டு பாஸ்மதி ரைஸ் போட்டுருன்ட்டாங்க. எல்லாம் சிறப்பான உணவு அடியார்களுக்கு. 6 மாசம் ஆச்சு, கஜானா காலி. அரசனும் கூப்பிட்டான், தளபதியாரே எந்த அளவுக்கு நம்முடைய படைகள் பெருகி இருக்கின்றன. இவருக்கு ஒண்ணுமே புரியல, படைகள் எங்கிருந்து பெருகி இருக்கு, அது எல்லாத்தையும் அடியார்களுக்காக செலவு பண்ணிட்டார். படை எங்கே அப்படின்னாரு, தக்க தருணத்தில் வரும் அரசே அப்படின்னுட்டார். அதுதான் அவருக்கு கொடுத்த குறிப்பு, தக்க தருணத்தில் வரும் அரசு. சரின்ட்டு எப்ப வரும்னு சொல்லுங்க அப்படின்னாரு. சொல்றேன் அரசேன்னாரு. இப்படியே பார்த்தாரு, ஒன்றும் தோணல. வந்து விடும் அரசே, வந்து விடும் அரசேன்னார். ஒரு நாள் பார்த்தா ஒருத்தன் ஓடி வந்து அரசன்கிட்ட, இவரு பெரிய படை ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது, என்னன்னு தெரியலன்ட்டான். ஒருவேளை நம்ம இது போர் தொடுக்கிறதுக்காக வந்திருக்கிறார்களோ அப்படின்னு அரசன் பயந்துட்டான். ஏன் இவர் எங்கடான்னு பார்த்தா இவர் ஆலவாய் கோயில்ல உட்கார்ந்துருக்காரு சாமிகிட்ட. சாமி என்ன செய்யறது தெரியலையா, நீ ஒன்றும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சாமி அவருக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்கிறார். அப்பதான் அந்த பெரும்படை வந்தது. இன்னொருத்தர் ஓடி வந்து, அவர்கள் நம் மீது படையெடுக்க வரவில்லை, அவர்கள் சுந்தர சாமந்தன் அனுப்பி வைத்த படைகள் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னார். உடனே அப்படியா என்று அங்கே வந்து பார்க்கிறார், பெரும்படை. அந்த பெரும்படையில நடுவுல ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார். சுந்தர சாமந்தன் கண்டுபிடிச்சிட்டார், நம்மாளு நிற்கிறார், சிவபெருமான் இருக்கிறார் என்று தெரிந்து கொண்டார். தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், அந்த பெரும்படைகளை செலுத்துகிறவனை தக்கான் என்று குறிப்பிடுகிறார். அப்படி மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும், அப்படி தக்கவனாக வந்தவன். இந்த பெரும்படை இவ்வாறு சேர்ந்திருக்கிறது என்று தெரிந்த உடனே எதிரி படை இடத்தை காலி பண்ணிட்டு ஊரை விட்டே ஓடிய போயிட்டான். அந்த வெற்றி செய்தியை வந்து சொல்லுகிறார்கள். படை அந்த பயமெல்லாம் நீங்கியது. பயம் நீங்கியதோடு அந்த படையும் மாயமாய் மறைந்து போயிற்று. எங்க போச்சு அந்த படை? என்ன எல்லாம் பெருமானுடைய கருணை என்று தெரிந்து கொண்டு சுந்தர சாமந்தனை போற்றுகிறான் பாண்டியன் என்று அந்த வரலாற்றை முடிக்கிறார். அந்த வரலாற்றை சொல்லுகிறார். தக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஊரின் உகந்தினிதருளி பாரிரு பாலகன் ஆகிய பரிசும். இது திருவிளையாடல் புராணத்துல விருத்த குமார பாலனான படலம் என்று சொல்லக்கூடிய ஒரு படலம். அதுல ஒரு சிவனடியார், அவர் ஒரு வைதீக ஒரு பிராமணர், அவருக்கு ஒரு பெண்ணு, ரொம்ப அழகான பெண்ணு. யாராவது ஒரு பிரம்மச்சாரி வருவானானால் என்னுடைய வீட்டிற்கு அன்னம் பாலிக்க அவனுக்கு இந்த பெண்ணை தருவேன்னு சொல்லிவிட்டார். அவன் வந்து ஒரு நாள் ஒருத்தன் வந்தான், அழகா இருந்தான், பெண்ணையும் அவனுக்கு பிடிச்சிருந்தது, அவனுக்கு பிடித்து கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் அந்த ஓரிங்கிற ஊர்ல. இந்த பெண்ணையை பிடித்து கொண்டு அவனும் போயிட்டான். போனா அவனுடைய தாயார் வந்து இந்த பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறான். இது திருநீர் பூசி இருக்கா இவ
திருநீர் பூசின குடும்பம் நமக்கு ஆகாது, நாம் கிருஷ்ணரை தான் நாம் கும்பிட்டுட்டு இருக்கிறோம், நீ எப்படிடா கூப்பிட்டு வந்தேன்னு இவளை ஓரங்கட்டி வச்சுட்டான். அப்போ இவளும் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருக்கிறா. அதில் எதுலேயுமே இவளை சேர்த்துக்கிறது இல்லை. அந்த மாமியார் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறார்கள். இந்த பெண்ணு கண்ணீர் விட்டு சிவபெருமானே பெருமானே 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 என்று உன்னை நினைக்கிறதற்கு நேரம் தரமாட்டேன் என்கிறார்களே என்று கண்ணீர் விட்டு கொண்டிருந்தாள். அங்கே பல சமயங்களில் பாகவதர்கள்லாம் வருவார்கள். அவர்களுக்கெல்லாம் அண்டம்பாலிப்பு சிறப்பாக நடக்கும். அவங்களெல்லாம் சாப்பிட்டு போவாங்க. அப்போ இவன் நினைப்பா, ஒரு சிவனடியார் வந்தா அவருக்கு சாப்பாடு போடுறது பாக்கியம் கிடைக்கணுமே, நமக்கு இந்த மாதிரி பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சேன்னு கண்ணீர் விட்டாள். எதிர்பார்த்த மாதிரியே ஒரு நாள் அவங்க மாமனார் மாமியார் மாப்பிள்ளை எல்லாருமே வெளியூர் போயிருந்தானுங்க. இவளை விட்டுட்டு போயிருந்தாங்க. இவ அங்கே தனியாக இருந்தா. அப்போ ஒரு சிவனடியார் வந்தார். நீர் பூசிக்கொண்டு மேனி திருமேனி அழகாக அங்கே நிற்கிறார். அம்மா ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது சாப்பாடு போடும். இப்போ உடனே இவ, ஆகா எப்படிப்பட்ட வாய்ப்பு, இந்த சிவனடியாருக்கு நான் சமைத்து போடுவேன் என்று போகும்போது தான் அவளுக்கு ஞாபகம் வருது. எல்லா மளிகை சாமானையும் பாத்திரத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு கதவை பூட்டியிருக்கு போயிருக்கா. இவ எதையும் எடுத்து சாப்பிட்றக்கூடாதுன்னுட்டு பூட்டிட்டு போயிருக்கா. உடனே அவர் சொல்கிறார், ஐயா உங்களுக்கு அன்னம்பாலிக்கே எனக்கு உள்ளமெல்லாம் விருப்பமாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய மாமியார் கதவை பூட்டிட்டு போயிருக்காங்க, நான் எதுவும் செய்ய முடியாமல் பாவியாக இருக்கிறேன், வா நீ அந்த கதவுக்கு அருகில் போமா, அது தானாக திறந்துக்கும் அப்படின்னு அவர் சொல்லுகிறார். உடனே இவ அருகே போகிறாள். அவர் சொன்னது போலவே பூட்டு தானாக திறந்து கதவு திறந்து கொள்ளுகிறது. உள்ளே போய் பொருள்களை எல்லாம் எடுத்து கொண்டு வேக வேகமாக சமைத்து அவருக்கு அன்னம் பாலிக்கிறார். அதெல்லாம் சாப்பிட்றார். ரொம்ப நல்லா இருப்பம்மா, நீ வந்தது சிவபெருமான் தான். கொஞ்ச நாளில் பார்த்தவொடனே அழகிய குமாரனாக ஆகி விடுகிறார். குமாரனாக ஆனவுடனே, பெருமானே இது என்னது, நீங்கள் வரும்பொழுது வயோதிகராக இருந்தீர்களே, இப்பொழுது இளைஞராக மாறி இருக்கிறீர்களே அப்படி என்று கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, அம்மா நான் வயோதிகனும் நான் தான், இளைஞனும் நான் தான் அம்மா என்று சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது, ஊருக்கு போன மாமனார் மாமியார் எல்லாரும் வந்துவிட்டாங்க. எல்லாரும் வந்த உடனேயே இவர் உடனே குழந்தை ஆயிட்டார். அதான் பாலனான படலாம். உடனே குழந்தை ஆயிட்டார். ஒரு தொட்டில் வேற தனக்கே ஒரு தொட்டில் செய்து வைத்துக்கிட்டார். ஏன் இந்த குழந்தை, என் தோழி ஒருத்தி இந்த பக்கமா போனா, அவ ஏதோ சேத்திராடனம் போறாளாம், இந்த குழந்தைய பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டு போயிருக்காமா மாமி, உன்னை வச்சு பார்த்துக்கிறதே எங்களுக்கு இங்க பெருசா இருக்கு, ஒரு குழந்தைய வேற வச்சுட்டு வாங்கியிருக்கியா நீ அந்த குழந்தைய எப்படியோ எக்கோட கட்ட போங்கன்னு வெளியில பிடிச்சி தள்ளி கதவை தாப்பிட்ட. இந்த குழந்தைய தன்னுடைய மார்போடு அணைத்து அந்த குழந்தையை, பெருமானே உங்களுக்கா இந்த கதி என்று கண்ணீர் விடுகிறாள். சிவபெருமான் தோன்றி, அம்மா வா நாம் சிவலோகம் செல்லலாம், இதுவரைக்கும் நீ வைத்திருந்த பக்தி உன்னை சிவலோகத்திற்கே அழைத்து செல்லும், அங்கே நீ சிவகணங்களோடு இருக்கலாம் என்று அழைத்து செல்லுகிறார். இந்த விளையாடலைத்தான் விருத்த குமார பாலரான படலம் என்றது. இது பின்னால குறித்தார்கள். ஆனா மணிவாசக பெருமான் அதனை ஓரி ஊரின் உகந்து தெரியலி பாரியரும் பாலகன் ஆகிய பரிசும் என்று சொன்னார் என்று சொல்லி, இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 69வது வரி வரைக்கும் நாம் சிந்திச்சோம். பல்வேறு திருவிளையாடல்களை மிக அழகாக நேர்த்தியாக சுவாமிகள் இங்கே குறிப்பிடுகின்றார். அவர்தான் முதலில் குறிப்பிடுகின்ற நமக்கு செய்தி கிடைக்கிறது. இதை ஒப்பிட்டு பார்க்கிறோம். திருவிளையாடல் புராணத்தில் இது எங்க வருது என்று பார்க்கிறோம். எனவே திருவிளையாடல் புராணத்தில் இருப்பதை மணிவாசகர் கூறுகிறார் என்று சொல்லக்கூடாது. மணிவாசகர் கூறுவதை திருவிளையாடல் புராணத்தில் சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் இதனை நிறைவு செய்து இன்று நமக்கு சிறப்பாக வருகை புரிந்திருக்கிறார் எங்கள் ஐயா கைலை புனிதர் திருமுறை செல்வர் எங்களுடைய மருதவாணன் ஐயா அவர்கள், திருச்சிரபுரம் அவர்கள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய பணிவான சென்னி சேர்த்த வணக்கங்களை நாம் இந்த தருணத்தில் அவருடைய திருவடிகளுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நம்முடைய ஞானத்திரள் பத்திரிகையில துகளறு போதம் அடியேன் தொடர் கட்டுரையாக ஆரம்பித்திருக்கிறேன். நீங்க ஞானத்திரள் பதிவு செய்யாதவர்கள் இருந்தால் அதனை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் பின்னால பேக் இஷ்யூ கேட்டீங்கன்னா கிடைக்காது. துகளறு போதம் இப்போ 2வது பாகம் வந்திருக்கிறது இந்த மாதத்துல. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஞானத்திரளில் நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு வேண்டியவர்களுக்கும் இதிலே பதிவு செய்து நீங்கள் தரலாம். அது நீங்கள் அவர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய சிவத்தொண்டு.
ஒருவரை நீங்கள் ஞானத்திரளிலே சந்தாதாரராக ஆக்கினால் நீங்கள் திருமுறைக்கு ஒரு சிவத்தொண்டு செய்திருக்கிறீர்கள் என்பது பொருள். எனவே நீங்கள் அதனை செய்ய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, அடியன் எழுதிய திருவாசக குறிப்புரை அங்கே இருக்கிறது. நூல் முழுமைக்கும் குறிப்புரை தந்திருக்கிற வேணுங்கிற அன்பர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். பொழிப்புரை இல்லை, குறிப்புரை, நுட்பமான குறிப்புரைகளை வழங்கி இருக்கிறேன், அதனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். மீண்டும் அடுத்த வியாழக்கிழமை நம்முடைய திருவாசக வகுப்பு மாலை 7 மணிக்கு. முன்னறிவிப்பு தேவைப்படாது. எப்பொழுதுமே வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்ம இங்கே திருவாசகத்தில் நாம் தொடர்ந்து சந்திக்கலாம், சிந்திக்கலாம். ஏதாவது மாற்றம் இருந்தால் நாம் தெரிவிப்போம். மற்றபடி வியாழக்கிழமை என்றால் திருவாசகம் என்று நீங்கள் ஐசிஎஃப்க்கு வந்து விடலாம். அடுத்த வியாழக்கிழமை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து, வருகிற சனிக்கிழமை அடியன் கபாலீஸ்வரர் கோயிலில் பேசுகிறேன். முடிந்த அன்பர்கள் கலந்து கொள்ளலாம். 5ஆம் திருமுறை பற்றி பேசுகிறேன். முடிந்த அன்பர்கள் கபாலீஸ்வரர் கோயிலில் வந்து கலந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம்.